தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழின் நிறைவில் நாம் இன்றைய தினம் மீனாட்சி அம்மையின் மேலும் உள்ள சிறப்புகளை காண இருக்கிறோம். ஆலவாய், கூடல் நகர், நான்மாட கூடல், கடம்பவனம், கன்னிபுரீசம், முக்திபுரம், துவாதசாந்தபுரம் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களால் குறிப்பிடப்படும் மதுரை அக்கால பாண்டிய நாட்டின் தலைநகரமாக விளங்கியது. இன்றும் தமிழகத்தின் ஆன்மீக பண்பாட்டு தலைநகரம் என்று குறிப்பிடத்தக்க சிறப்பு பெற்றுள்ளது. மீன் தன் முட்டைகளை தன் பார்வையால் அடைகாத்து குஞ்சுகளை தோன்றச் செய்து காப்பாற்றும் இயல்புடையது. அதுபோல் தன் அருட்பார்வையால் உயிர்களை படைத்தும் காத்தும் திருவருள் புரியும் கண்களை உடைய அன்னையை மீனாட்சி என்றனர். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் மீனாட்சி என்ற பெயரை அங்கையர் கண்ணி என்று தமிழாக்கம் செய்தார். அங்கையர் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவே என்கிறது சம்பந்தர் தேவாரம். மந்திரினி என்னும் ஷியாமளா தேவி, ஸ்ரீவித்தை என்னும் அம்பிகை வழிபாட்டு நெறி மந்திரினி என்னும் ஷியாமளா தேவியே மீனாட்சியாக வந்தாள் என்று கூறுகிறது. ஆதி பராசக்தியின் கரும்பு வில்லிலிருந்து தோன்றியவள் ஷியாமளா தேவி. பசுமை கலந்த கருப்பு நிறம் ஷியாமள வர்ணம் எனப்படும். ஷியாமள நிற திருமேனி உடையவள் ஷியாமளா தேவி. ஆதி பராசக்தியின் அரசாட்சி பணியில் முக்கிய பொறுப்பு வகிக்கும் ஷியாமளா தேவியை ராஜஷியாமளா என்றும் போற்றுவர். இசைக்கலையில் ஈடற்ற ஞானம் பெற்றவளான ஷியாமளா தேவி தனது திருக்கரத்தில் வீணையை தாங்கி இருப்பாள். மற்றொரு கரத்தில் கிளியை வைத்திருப்பாள். வீணை மனதை லயிக்கச் செய்யும் திறமையையும் கிளி வேதங்களை அருளும் சக்தியையும் உணர்த்துகிறது. ஷியாமளா தேவி பராசக்தியின் நிர்வாக ஆலோசனை குழுவில் தலைமை பொறுப்பில் இருப்பவள். ஆதலால் பெண் அமைச்சர் என்ற பொருளில் ஷியாமளா தேவியை மந்திரினி என்றும் அழைத்தனர். ஷியாமளா தேவி அம்பிகையின் ஸ்ரீபுரத்தில் உள்ள கடம்பவனத்தில் உலாவுபவள். பூவுலகின் கடம்பவனம் என்று போற்றப்படும் மதுரையில் மந்திரினி என்னும் ஷியாமளையாகவே மீனாட்சி சிதக்னி குண்டத்தில் தோன்றினாள் என்பர். மந்திரினி அரசியாகவும் அரியணை ஏறினாள். அம்பிகை வழிபாட்டு நெறி அரசியலில் பெண்கள் முன்னணியில் இருப்பதை அங்கீகரிக்கிறது என்பதை இதனால் உணரலாம். நவராத்திரி நாட்களில் மீனாட்சி மந்திரினி என்னும் ஷியாமளையின் அம்சம் என்பதை நினைவு கொள்ளும் வகையில் அலங்காரங்கள் செய்கின்றனர். மதுரை மீனாட்சி ஒரு கையை லாவகமாக தொங்கவிட்ட நிலையில் வைத்து மற்றொரு கரத்தில் கிளியை தாங்கி நிற்பவள். மீனாட்சியின் அருட்பார்வையே அடியார்களுக்கு அடைக்கலம் அளித்து வரங்களை வழங்குகிறது. ஆகவே தேவி மீனாட்சி வடிவத்தில் அபயவரத கரங்கள் இல்லாமல் விளங்குகிறாள். ஸ்ரீ குமரகுருபரர் 16 பிரபந்தங்களை இயற்றியுள்ளார். அவற்றுள் 5 மதுரையை பற்றியவை. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மிகவும் பிரபலமான நூலாகும். குமரகுருபரர் மதுரையிலிருந்து புறப்பட்டு வந்து திருப்பரங்குன்றத்தில் தங்கியிருந்தார். அப்போது மீனாட்சி அம்மன் மீது பிள்ளைத்தமிழ் பாடினார். மதுரை மன்னன் திருமலை நாயக்கரின் கனவில் மீனாட்சி அம்பிகை தோன்றி குமரகுருபரரை உரிய மரியாதைகளுடன் மதுரைக்கு அழைத்து வந்து தனது சந்நிதியில் பிள்ளைத்தமிழ் நூலை அரங்கேற்றம் செய்விக்க பணித்தாள். மன்னன் திருப்பரங்குன்றம் சென்று குமரகுருபரரையும் அவருடைய நூலையும் யானை மீது ஏற்றி சிறப்புமிகு ஊர்வலமாக அழைத்து வந்தான். மீனாட்சி சந்நிதியில் பிள்ளைத்தமிழ் நூலை குமரகுருபரர் அரங்கேற்றினார். அந்நூலின் வருகை பருவத்தில் உள்ள தொடுக்கும் கடவுள் என்று தொடங்கும் பாடலை குமரகுருபரர் பாடிய பொழுது அங்கையர்கண்ணி அர்ச்சகர் பெண்ணின் வடிவத்தில் அரங்கினுள் நுழைந்தாள். மன்னரின் கழுத்தில் இருந்த முத்துமாலையை கழற்றி குமரகுருபரரின் கழுத்தில் அணிவித்தாள். அடுத்த கணம் அங்கிருந்து மறைந்தாள். அடுத்ததாக நாம் காண இருப்பது அன்னம் கொடுத்த அங்கையர்கண்ணி. தேவக்கோட்டை நாகப்ப செட்டியார் 19ஆம் நூற்றாண்டில் மீனாட்சி திருக்கோவில் அறங்காவலராக திகழ்ந்தார். அவரும் அவருடைய குடும்பத்தினரும் மீனாட்சி திருக்கோவில் திருப்பணிகளுக்கு அக்காலத்தில் 25 லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்தார். நாகப்ப செட்டியார் அன்றாடம் அர்த்தஜாம பூஜைகள் நிறைவு பெற்றவுடன் இல்லம் திரும்புவார். மீனாட்சி அம்பிகையின் பிரசாதத்தை மட்டுமே இரவு உணவாக கொள்வார். அதனால் அவர் மதுரையை விட்டு வெளியூர்களுக்கு செல்வதை தவிர்த்தார்.
ஒரு நாள் திருக்கோவில் நிலங்களை பார்வையிட 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்திற்கு வந்தார். உரிய நேரத்தில் அவரால் அங்கிருந்து திரும்ப இயலவில்லை. அவர் தங்கியிருந்த ஊரில் இருந்த சிலர் கொடுத்த உணவை ஏற்க மறுத்துவிட்டார். நாகப்ப செட்டியார் அங்கையர்கண்ணியின் பிரசாதத்தை மட்டுமே இரவு உணவாக கொள்வது என்ற உறுதியில் இருந்தார். அன்று இரவு பட்டினியாகவே படுத்துவிட்டார். தன் பக்தர் பட்டினி கிடப்பதை அன்னை மீனாட்சி பொறுப்பாளா? உறங்கிக் கொண்டிருந்த நாகப்ப செட்டியாரை ஒரு சிறுமி எழுப்பினாள். அவள் தங்க தாம்பாளத்தில் இருந்து பிரசாதத்தை செட்டியாரிடம் கொடுத்துவிட்டு மறைந்தாள். சிறுமி மீனாட்சிதான் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. தாயே, உன்னை நான் இருக்கும் இடத்திற்கு வரச் செய்து உனக்கு தொல்லை கொடுத்து விட்டேன். இனி நான் எக்காரணம் கொண்டும் மதுரைக்கு வெளியில் செல்ல மாட்டேன் என்று கூறியபடி மதுரைக்கு திரும்பினார் செட்டியார். அப்போது ஆலய திருக்கதவம் திறந்த அர்ச்சகர் தங்க தாம்பாளம் காணாமல் போன்ற விவரத்தை கூறினார். செட்டியார் தன்னிடம் சிறுமியாக வந்து மீனாட்சி கொடுத்த தங்க தாம்பாளத்தை காட்டினார். அனைவரும் அங்கையர்கண்ணியின் திரு அருளை எண்ணி வியந்தனர். அங்கையர்கண்ணியும் அன்னை சாரதா தேவியாரும். இன்றைக்கு 112 ஆண்டுகளுக்கு முன்னால் சாரதா தேவியார் மதுரைக்கு விஜயம் செய்தார்கள். மாரியம்மன் தெப்பக்குளத்தின் கரையில், அதாவது காமராஜர் சாலையில் உள்ள ஓர் இல்லத்தில் அன்னையார் தங்கினார்கள். அப்போது அது நகரசபை தலைவரின் இல்லமாக இருந்தது. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற சாரதா தேவியார் சிவகங்கை தீர்த்தம் எனப்படும் பொற்றாமரை குளத்தில் விதிப்படி நீராடினார். மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் சன்னதிகளுக்கு சென்று வழிபாடுகள் செய்தார். தரிசனம் முடித்து திரும்பிய அன்னை சாரதா தேவியார் மீண்டும் சிவகங்கை தீர்த்த குளத்திற்கு சென்றார். பொற்றாமரை குளத்தின் கரையில் தேவியார் தீபங்களை ஏற்றி வைத்தார். பொற்றாமரை குளத்தில் மலர்களை தூவி வழிபட்டார். அவருடன் வந்திருந்த பக்தர்களும் அவ்வாறே வழிபட்டனர். அன்னை சாரதா தேவியார் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூன்றையும் வழிபட்டார். முறையான வழிபாட்டு நெறியை தேவியார் தமது செயலால் நமக்கு விளக்கியுள்ளார் எனலாம். 1911ஆம் ஆண்டு அன்னை அங்கையர்கண்ணியின் ஆலயத்திற்கு விஜயம் செய்தார். அடுத்ததாக நாம் காண இருப்பது மீனாட்சி அம்மன் கோவிலில் விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் 5 ஆண்டு இடைவெளியில், அதாவது 1892 மற்றும் 1897ஆம் ஆண்டுகளில் மதுரைக்கு விஜயம் செய்தார். மதுரை நகர மக்கள் சுவாமிகளுக்கு அன்பான சிறப்பான வரவேற்பளித்தனர். அதற்கிடையில் மதுரை நகர பண்டிதர்களுடன் சுவாமி அளவலாவினார்கள். பிறகு மீனாட்சி அம்மனை உள்ளம் குழைய தரிசித்தார். திருக்கோவில் நிர்வாகத்தினர் சுவாமிஜியிடம் மதுரை கோவில் நடைமுறைகள் பற்றி விளக்கி கூறினார்கள். அவற்றை விவேகானந்தர் கவனமாக கேட்டார். மதுரை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் அணிவிக்கும் பல்வேறு அணிகலன்களையும் கோவில் நிர்வாகிகள் சுவாமி விவேகானந்தரிடம் காட்டினர். அவற்றின் சிறப்புகளையும் விளக்கி கூறினர். அவற்றில் ஒன்றுதான் யானை முத்து என்ற அணிகலன். யானையிடமிருந்து முத்து தோன்றும். ஆனால் லட்சத்தில் ஒரு யானையிடமிருந்தே அத்தகைய முத்து தோன்றும். அந்த செய்தியை ஆலய நிர்வாகிகள் விவேகானந்தருக்கு விளக்கி கூறினார்கள். அன்று மாலையில் மதுரையில் 2000 பேர் கூடிய கூட்டத்தில் விவேகானந்தர் நாம் அறிய வேண்டியவை என்ற தலைப்பில் உரையாற்றினார். அன்று இரவே சுவாமிகள் குடந்தைக்கு புறப்பட்டு சென்றார். அடுத்ததாக பிரம்மானந்தர் பரவசம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் சீடர்களில் ஒருவர் சுவாமி பிரம்மானந்தர், மற்றொருவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். அவர்தான் சென்னை ராமகிருஷ்ணா மடத்தை நிறுவியவர். அவர் சுவாமி பிரம்மானந்தரை மதுரைக்கு அழைத்து வந்தார். இருவரும் 3 நாட்கள் மதுரையில் தங்கியிருந்தனர். சுவாமி பிரம்மானந்தர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார். அவர் மீனாட்சி அம்பிகையை தரிசித்த போது தேவி அவரை நோக்கி நடந்து வருவது போல் தோன்றியது. பிரம்மானந்தர் பரவச நிலையில் அம்மா அம்மா என்று அழைத்தார். உடனே சமாதி நிலைக்கு சென்று விட்டார். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் பிரம்மானந்தரின் பரவச நிலையை உணர்ந்தார். அவர் சந்நிதியில் கீழே சாய்ந்து விடாதபடி அவரை 1 மணி நேரத்திற்கு தாங்கி பிடித்தபடி நின்று கொண்டிருந்தார். பிரம்மானந்தர் சமாதி நிலையில் ஆழ்ந்திருந்த அதே நேரத்தில் ராமகிருஷ்ணானந்தர் அவரை தாங்கி பிடித்த நிலையில் நின்று தேவி மகாத்மிய ஸ்லோகங்களை கூறி அன்னை மீனாட்சியை துதித்துக் கொண்டிருந்தார். பிரம்மானந்தர் சமாதி கலைந்து சுய நினைவிற்கு திரும்பினார்.
இருவரும் மௌனமாக வெளியே வந்தனர். பிரம்மானந்தர் அங்கையர்க்கண்ணியின் சந்நிதியில் பிரகாசமான தேவியை கண்டதாக கூறினார். இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நாளைய நிகழ்வில் மீண்டும் மதுரையின் சிறப்புகளை சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.